பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கலாத்தியர் 1:10. நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போகிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன். நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாய் இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. கலாத்தியர் 1:10. நான் யூத மார்க்கத்தில் இருந்தபோது என்னுடைய நடக்கையை குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்கள். தேவனுடைய சபையை நான் மிகவும் துன்பப்படுத்தி அதை பாழாக்கி என் ஜனத்தாரில் என் வயதுள்ள அநேகரை பார்க்கிலும் யூத மார்க்கத்திலே தேறினவனாய் என் பிதாக்களுடைய பாரம்பரிய நியாயங்களுக்காக மிகவும் பக்தி வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தேன். அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் தேவன் என்னை அழைத்தார் என்று சொல்கிற பவுல்தான் இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போகிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன். நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாய் இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே என்று சொல்கிறார். பிலேயாம் பாலாக்கை நோக்கி, பாலாக் எனக்கு தன் வீடு நிறைய வெள்ளியும் பொன்னும் கொடுத்தாலும் நான் என் மனதாய் நன்மையாகிலும் தீமையாகிலும் செய்கிறதற்கு கர்த்தரின் கட்டளையை மீறக்கூடாது. கர்த்தர் சொல்வதையே சொல்வேன் என்று சொல்லி மனுஷரை பிரியப்படுத்தும்படி செய்யாமல், அதாவது இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்காமல் கர்த்தர் சொல்லியபடி கர்த்தரை பிரியப்படுத்தும்படியாக இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதித்தான். அவன் கர்த்தருடைய ஊழியக்காரனானான். அவனும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டான். பிலாத்து ஜனங்களை பிரியப்படுத்த மனதுள்ளவனாய் பரபாசை ஜனங்களுக்கு விடுதலையாக்கி இயேசுவையோ வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படிக்கு ஒப்பு கொடுத்தான். பிலாத்து மனுஷரை பிரியப்படுத்தினான். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நம்மை தாயின் வயிற்றிலே உருவாக்கியது முதல் பாதுகாத்து நம்மை தெரிந்து கொண்டு தம்முடையவன் தம்முடையவள் என்று பெயர் சொல்லி அழைத்து இதுவரை நம்முடைய தேவைகளை சந்தித்து விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் கேட்டு பதில் கொடுத்து ஆசீர்வதித்து வருகிற நம் தேவனாகிய கர்த்தரை பிரியப்படுத்துகிறவர்களாக நாம் வாழ்கிறோமா? அல்லது நம்முடைய செய்கைகளினாலும் நடத்தைகளினாலும் கிரியைகளினாலும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவர்களாக வாழ்கிறோமா? நாம் மனிதர்களை பிரியப்படுத்துகிறவர்களாக வாழ்ந்தோமானால் கர்த்தருடைய ஜனமாக, அவரால் அழைக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக, அவருடைய ஊழியர்களாக இருக்க முடியாது. பிலேயாம் சொல்வதைப் போல எனக்கு தன் வீடு நிறைய வெள்ளியும் பொன்னும் கொடுத்தாலும் மனுஷரை பிரியப்படுத்தும்படியான காரியங்களை செய்யாமல் எதை செய்தாலும் பேசினாலும் கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படும்படியும் சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பிரியப்படும்படியாகவும் எந்த காரியத்தை செய்வோமாகில் நாமே கர்த்தருடைய ஊழியக்காரர்களாக இருப்போம். கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை மோசே செய்ததால் ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரிடத்திலும் அவருடைய ஊழியக்காரனாகிய மோசேயின் இடத்திலும் விசுவாசம் வைத்தார்கள். மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்றே நல் மனதோட ஊழியம் செய்யுங்கள் என்றும் பவுல் சொல்கிறார். எனவே நாம் கர்த்தரை பிரியப்படுத்துகிறவர்களாக வாழ்ந்தோமானால், அப்படிப்பட்ட காரியங்களை மாத்திரம் செய்வோமாகில் நாமே கர்த்தருடைய ஊழியர்களாய் இருப்போம். நாம் கர்த்தருடைய ஊழியக்காரர்களாய் இருந்தால் கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலைகளாக வைக்கிறார் என்று தாவீது சொல்லியபடியும் கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார் என்று ஆமோஸ் தீர்க்கதரிசி சொல்லியபடியும் நாம் கர்த்தருடைய ஊழியக்காரர்களாய் இருந்தால் கர்த்தர் நம்மை அக்கினி ஜுவாலை உள்ளவர்களாயும் வீட்டிலும் தேசத்திலும் கர்த்தர் செய்ய போகிற காரியங்களை குறித்த ரகசியங்களை நாம் பெற்றுக்கொள்கிறவர்களாகவும் இருக்கலாம். அம்மேன். ஜெபிப்போமா. சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, நாங்கள் மனுஷர்களை பிரியப்படுத்தும்படியான காரியங்களை செய்யாமலும் வாழாமலும் உம்மை பிரியப்படுத்துகிற காரியங்களை மட்டும் நாங்கள் செய்து உமக்காக வாழக்கூடிய கிருபையின் வரங்களை கர்த்தர் எங்களுக்கு தந்தரல வேண்டும் என ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. அம்மேன்.